அண்ணா இது பறிக்கலாமா? சொல்லுமா? நாங்க மாங்காய் பறிக்கிறோம்ட்டு கிளைய உடைச்சிட்டோங்க. ஐயோ இதை கொடுக்கா நான் மாங்காய் பறிக்கிறோம் நீங்க ஏ மேல அதுக்குதான் இப்ப நான் உன்னை கூப்பிட்டேன். நம்ம வில்லேஜ் பேபிஸ்னாலே பாரம்பரியம், புதுமை, பிரம்மாண்டம், வெறித்தனமான சுவை. இன்னைக்கு ரொம்ப 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 பழமையான ஒரு சமையல். ஒரு மூட்டை அரிசி, 3 பெரிய பெரிய பானை, ஒரு கூட வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு கூட மாங்காய், எல்லாத்தையும் கலந்து அடிச்சு சூப்பரான சுவையான சுண்டக்கஞ்சி செய்ய போறோம். சுண்டக்கஞ்சி செய்யறோம் நாங்க. உடம்புக்கு சுறுசுறுப்பா இருக்கு, சாப்பிட வாங்க. நம்ம சேனலை வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே பாக்க நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு சுவையான சுண்டக்கஞ்சி செஞ்சு அசத்த போறோம். காயும் அதே கை வைக்கிற விருதுன்னு இருக்குது. அடக்கு வேணுமில்ல அப்படி no 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 தொட்டு கும்பிடுங்க. சாமியோ செஞ்சு நல்லா வரணும்ப்பா. உருண்டு வா, பாடி சுத்தி உருண்டு வா. எட்ல தண்ணி இருக்கு. கை பிடிச்சதுல இது. சுண்டக்கஞ்சிக்கு பானையில தண்ணி சேர்த்துக்கலாம். என்னடா ஒரு ஜக்கு நிறைய டீ எடுத்துக்கிறாங்க. நாம என்ன ஆன்டி மாதிரி பாண்டி மாரிலாம் இல்லை. சுண்டக்கஞ்சிக்கு ஒலை கொதி வந்துருச்சு, பரிசி சேர்த்துக்கலாம். இருக்க வரைக்கும் எல்லாரும் நவுந்தான் வாங்கி மாசம்
கஞ்சிக்கு சாப்பாடு நல்லா குழைய வெந்துருச்சு. இப்ப இறக்கி வச்சுக்கலாம். சோறு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. 3 வடியில இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். காலையில வந்து பழைய சோறு ஆயிடும். அது கூட சின்ன வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு குழி தோண்டி அதுல பொரிச்சு வச்சுக்கலாம். ஏலக்காயும் மிளகையும் நுணுக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய் 3ஐயும் கொடக்கல்ல போட்டு குழஞ்சிக்கலாம். அதிகமாக போடுமா? சுண்ட கஞ்சிக்கு இந்த பதம் போதும், வடிச்சு வச்சுக்கலாம். இப்போ சுண்டை கஞ்சி செய்ய பழைய சோறு ரெடியா இருக்கு. சின்ன வெங்காயம் உரிச்சு ரெடியா இருக்கு. பச்சை மிளகாய் ரெடியா இருக்கு. மாங்காய் வெட்டி ரெடியா இருக்கு. மாங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் கொடக்கல்ல அரைச்சு ரெடியா இருக்கு. சுண்டை கஞ்சி செய்ய நாங்க ரெடியா இருக்கோம். முதல்ல பசுமாட்டு தயிர் ஊத்திக்கலாம். அடுத்தது அரைச்ச விழுதா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய், அம்மியில அரைச்ச மிளகாய்த்தூள், அம்மியில அரைச்ச ஏலக்காய் தூள், கல்லு உப்பு, மிக்சர், சுண்டை கஞ்சிக்கு எல்லா பொருளும் கலந்து பானையில ரெடியா இருக்கு. இப்ப போய் குழி தோண்டி குழியில புதைச்சு வச்சுக்கலாம். இந்த குழி யாருக்கு? அடியில குழி வந்து ரொம்ப காஞ்சு போயிருக்கு. கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். சுண்டை கஞ்சிக்கு குழி நல்லா பறிச்சாச்சு. 3 பானை வைக்கிற அளவுக்கு. பானைக்கு மேலே மண்ணு போகாமல் இருக்கிறதுக்கு வாழையிலையை அறுத்து மேலே வந்து நல்லா டைட்டாக இந்தமாரி நாட் வச்சு நல்லா இறுக்கி கட்டியாச்சு 3 பானையிலுமே. இப்போ குழியில் இறக்க போகிறோம். தண்ணி வந்து ஜில் ஜில்லுன்னு இருக்குது. அது மரத்துக்கு கீழே வச்சுருக்கோம். குழு குழு சுண்டை கஞ்சி ரெடியாக போகுது சாயந்தரமா. அதான் அந்த காஞ்ச மண் தூக்குறாங்கிறாங்க. ஒரு நாள் கூட தண்ணி உட்காந்துருக்கேன். என்ன ஆஹா சாய் இந்த பழம் சாய் வெட்டி எடுக்கிறது இப்ப சுண்டை கஞ்சிக்கு எல்லாம் ரெடி பண்ணி பானையை குழிக்குள்ள வச்சாச்சு. இப்ப காலையில மணி 9 மணி ஆகுது. சாயந்தரம் 6 மணிக்கு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்தி கலக்கி அப்படி குடிக்க வேண்டியதா. சாயந்தரம் 6 மணிக்கு சுண்டை கஞ்சி எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். சரி வாங்க போலாம். பாய் இல்ல, இதுக்கு அடுத்து நாங்க என்னென்ன ஊறுகாய் செய்ய போறோம்னு பாருங்க. மத்த காரம் எல்லாம்
எடு வா வா வா. போதுமாக்கா? நல்லா ஈரத்துல நம்ம ஈரத்தண்ணியோட போட்டு நல்லா புதைச்சிருக்கோம். நல்லா பான் நல்லா ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருக்க போகுது நம்ம சுண்டை கஞ்சி. வாங்க இப்போ தோட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் புதையில வந்துச்சு. கவனிக்கலையாட்டு எங்களுக்கு தான் முடிச்சு வாங்குது. வந்துச்சு இது இந்த பானை. பானை பிடிச்சி சத்தியா பானைய தூக்கிக்கிட்டு பழமையான சுவையான சுண்ட கஞ்சியா, மொறுமொறுப்பான காரசாரமான தொட்டுக்கையா ரெடி. அருமையான சுண்ட கஞ்சம், காரசாரமான மிளகா கருவாடு வத்தெல்லாம் அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. இந்த மாதிரி ஒரு பனை ஓலையில சூப்பரான சுண்ட கஞ்சம், அதுக்கு சைட் டிஷ்ஷா எக்கச்சக்கமான பொருள் எல்லாமே இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு சுவையா எதுலையுமே வந்து கிடையாதுங்க. அப்படி ஒரு சுவையா சூப்பரா இருக்கு. இந்த சுண்டை கஞ்சி வந்து அதில் பச்சை மிளகாய் மாங்காய் எல்லாம் போட்டு இந்த கருவாடு தொட்டுட்டு சாப்பிட்றோமே, பலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சுண்டை கஞ்சினாலே ஈஸ்டர் அது மாதிரிலாம் போட்டு அது வேறு மாதிரி செய்வாங்க. நாங்கள் அப்படிலாம் செய்யாமல் பானையில் வந்து நல்லா முறைப்படி நம்ம பாரம்பரிய முறைப்படி சூப்பராக செஞ்சுருக்கோங்க. அப்படி நல்லா இந்த பானைக்கு அதுக்கு ஜிலு ஜிலுன்னு அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வெய்ய காலத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அவ்வளோ சத்து. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சுண்டை கஞ்சி குழு குழு நேச்சுரல் ஜெல்னா சூப்பராக இருக்குங்க. விதவிதமா எத்தனை உணவுகள் சாப்பிட்டாலும், வகை வகையா எத்தனை காய்கறிகள் சாப்பிட்டாலும் நம்ம சுண்ட கஞ்சிக்கு வந்து எதுவுமே ஈடாகாதுங்க. சுண்ட கஞ்சி சோறுடா, சுட்டக்கடல் பாடுடா, வாழ்வின பாருடா, வரசையில பாருடா. நாங்களே செஞ்ச சுண்ட கஞ்சும் சுவையான தொட்டுக்கையும் சுவையா சுவை.